ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிவி டிவோபாட்ஸ் K6 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ₹1000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாலும் இப்போதைக்கு வெறும் 699க்கு சேல் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸை நம்பி வாங்கலாமா? இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ஒயிட் மற்றும் க்ரீன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் மேட் இன் இந்தியா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி டிடபிள்யூஎஸ் டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு பாக்ஸுக்குள்ளாடி இருக்குது. பாக்ஸில் டிடபிள்யூஎஸ் ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற டிடபிள்யூஎஸ் போல லுக்கு இருக்குது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸ் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது. பார்க்கும்போது மெட்டல் போல் இருந்தாலும் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருந்தாலும் இயர்பட்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. காதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை நீங்கள் 3 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 50 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி இருக்குது அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. பட் கேம் விளையாடும்போது சின்னதாக லேக் இருக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 50 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் யூசேஜுக்கு 5 மணிக்கூர் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ பொறுத்த வரைக்கும் வால்யூம் ஒரு 60 வச்சு சாங்ஸ் கேட்டிங்க அப்படின்னா பேஸ் மற்றும் வோக்கல்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே இது வால்யூம் ஒரு 80 வச்சு கேட்டிங்க அப்படின்னா பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பேஸ் இருக்குது. வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வாங்கினீங்க அப்படின்னா வால்யூம் கம்மியாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா சாங்ஸ் நல்லாயிருக்கும். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா சாங்ஸ் கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த இயர்பட்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. குறிப்பாக சார்ஜிங் கேஸோட டிசைன் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் இயர்பட்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.